நம்ம பிள்ளைய கஷ்டப்படக்கூடாது. ஒவ்வொருத்தருமே நம்ம என்ன பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 100 நாள் வேலை செஞ்சாலும் கூலி வேலை செஞ்சாலும் நம்ம பிள்ளைய இங்கிலீஷ் மீடியமாவது படிக்க வைக்கணும் அப்படின்றோம். இல்லையா, குறைஞ்சபட்சம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்காவது அனுப்புன்ற எண்ணம் இருக்கு. யார் குழந்தையாவது படிக்காம இருக்குங்களா? யாருடைய குழந்தைய என் குழந்தை படிக்கலைங்க, இந்த காரணத்தினால நான் படிக்க வைக்கல அப்படின்னு யாராவது இருக்குங்களா? யாரும். எல்லாருமே என்ன பண்றோம், குடிகார புருஷன் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, நம்ம ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாலும் சரி, நல்லா படிக்க வைக்கணும்ன்றத குழந்தைங்க பிரச்சனை ஒழுங்கா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பீங்களா? அந்த மாதிரி பிரச்சனை சரி. நமக்கு எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். எல்லா பெண்களுக்கும் ஒரு பொதுவா இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனைகள் 1000 இருக்கு இல்லையா? நம்மகிட்ட என்ன சொல்றாங்க, நம்மள யாராவது வீட்டுக்காரோ மாமியாரோ நாத்தனாரோ கொடுமைப்படுத்துறாங்க, என்ன சொல்லுவோம்? வன்கொடுமை சொல்லுவோம் இல்லையா? வன்கொடுமை, வீட்டுக்குள்ள ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, ரொம்ப சித்திரவதை பண்றாங்க, அந்த பொண்ணை வாழவே விடலை அப்படின்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒண்ணு வந்திருக்கு. யாராவது உங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி அடிக்கிறாங்க, அடிக்கிறதுனா என்ன, சும்மா சாதாரண கணவன் மனைவி சண்டையெல்லாம் இல்லை, அந்த சண்டையே நம்ம பிரிஞ்சு போற அளவுக்கு வருது அப்படின்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்தின்படி நீங்க புகார் கொடுக்கலாம். அது நம்ம சமூக நலத்துறை கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு. அந்த துறை நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, வேற அங்க வந்து கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு, நம்ம கல்யாணம் பண்ணா கேட்பாங்க, சீர்வரிசை என்ன சொல்லுவாங்க, வரதட்சணை எனக்கு வந்து இத்தனை பவுன் போடணும், இத்தனை ஏக்கர் எழுதி வைக்கணும், ஒரு இல்லாத சூழல இருந்தா அங்க போகும்போது என்ன ஆகும், எனக்கு கொடுமைகள் வரும் இல்லையா? இப்ப மாமியார் கொடுமைனா நான் கேட்டதை வாங்கிட்டு வரேன், வந்து எல்இடி டிவி கேட்டு வாங்கிட்டு வரல இல்லையா? என் பிள்ளைக்கு பைக் கேட்டேன் வாங்கிட்டு வரல, கோட் ஷூட்டே 13,000 வேணும் நாங்க 2010 அப்போ கேக்குறாங்க. 2015 கல்யாணம் நடக்கும், 10 வருஷம் ஆயிடுச்சு. 13,000 கோட் ஷூட் வேணும், ஒரு நாள் கூட எங்க வீட்டுக்காரர் எடுத்து போடுங்க, கல்யாணம் அன்னைக்கு மட்டும்தான் போட்டாரு, இனி வரைக்கும் போடுங்க. அப்போ இது எல்லாமே ஒரு வரதட்சணை தான். பொண்ணாவும் கேட்பாங்க, பொருளாவும் கேட்பாங்க, துணிமணியாவும் கேட்பாங்க, எப்படி வேணாலும் இது பண்ணுவாங்க. இது கொடுக்கலன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க, போடுவேன் வாய் வழியா சொல்லி கேட்பாங்க. அத்தை வீட்டுல போட்டு வந்தால பத்தியா, ஒத்த கைத்த போட்டு வந்தா 1 கிராம் போட்டு வந்தா அப்படின்னா இல்லைங்களா? அப்போ அந்த வாய் வழியா வந்து கொடுமைப்படுத்துறது. அதுக்கப்புறம் எல்லாமே வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்து யாராவது போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஊர்லயோ அம்மா வீட்லயோ அது வந்து ஒரு நியூஸா வந்தது எங்களுக்கு இல்லையா? ஒரு நியூஸா வந்தது. மத்தபடி நான் எங்களுக்கு அந்த சம்பவம் நடக்கல, ஆனா எல்லாருக்குமே அந்த சம்பவம் நடக்கு. அந்த சம்பவத்தை அது பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? 1961 வரதட்சணை கொடுமை தடுப்பு. அந்த சட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் கொடிப்பாரு தவறானது ஒரு புரிதல் இல்லாம என் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு உடனே வரதட்சணை கொடுவேன் அப்படின்றாங்க. அதுக்கு இதுக்கும் அப்புறம் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பண்ணாங்க. வன்கொடுமையானது மாமியார் ரொம்ப கொடுமைப்படுறது, கணவர் கொடுமைப்படுறது, நாத்தனார் கொடுமை இருக்கு, கொடுமைகள் இருக்கு, இல்லாத இடங்கள்லாம் கிடையாது. அந்த கொடுமையோடு சேர்ந்து வாழும்போது நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம். ஒரு சில பெண்கள் எல்லாம் பண்றாங்க, இப்ப இருக்கிற வீர மங்கையா நல்லா விழிப்புணர்வோட எல்லாம் பண்றாங்க, குடும்ப மாமியார் பண்றாங்க.